சஞ்சு சேட்டா என் தங்கமே, இந்த நாளுக்கு தானயா நாங்க காத்துல இருந்தோம். ஒரு மாதிரியா பொசிஷனுக்கு வந்து பாலட் சும்மா டைம் பண்றான் பாருங்க. பாலட் சும்மா ஜெயின்னு பிறகுது. ஏண்டி என் தங்கம் சஞ்சா, என்ன மாதிரி நீ ஆட்டக்காரன்னு இன்னைக்கு காமிச்சு புட்ட எங்களுக்கு. எப்பா எப்பா எப்பா, ஒவ்வொரு ஷாட்டும் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. காப்பாத்தி புட்டடி என் தங்கம். இந்தியா மானத்தையே காப்பாத்தி புட்ட நீ. ஒரு விக்கெட்டு போகும்போதா சும்மா அடி வைத்து கலக்கி புடிச்சுடாயா அப்பா. ஏதோ சஞ்சு உன்னால தப்பிச்சு புட்டடாயா அப்பா. யாரோ ஒரு பைபிள கூவின் இருந்துச்சு, இனி சஞ்சு சாம்சங் இந்தியன் ஜெர்சியே போட முடியாதுன்னு. எங்க கூப்பிடுங்க அந்த செல்லத்தை பார்ப்போம். அபிஷியலி சஞ்சு இஸ் பேக். அப்புறம் திலக் வர்மா சரியாவே ஆட மாட்டேங்கிறான். ஸ்ட்ரைக் ரேட்டே சரியா இல்ல, அவனை உட்கார வைக்கணும்னு கூவின் இருந்தீங்களே, என்ன மாதிரி ஆட்டக்காரன்டா அவன். இன்னைக்கு சுருவ பாத்தீங்களா? இனி ஒரு பயம் வாய் திறக்க கூடாது அவனை பத்தி. சும்மா சொல்லக்கூடாது. வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் நம்ம பவுலிங்க உழைச்சிட்டாங்க சத்தியமா. இந்த லாஸ்ட் இந்த பாண்டியா பையன் அவுட் ஆனதும் அடி வைத்த கலைக்கு பிடிச்சிடாயாவா. அப்புறம் அந்த லாஸ்ட் ஓவர்ல சஞ்சு ஒரு சிக்ஸ் அவுட்டாம் பாருங்க. மாடியோ அம்மா, அந்த சிக்ஸுக்கு அப்புறமா தான் உயிரே வந்துச்சு. சஞ்சு ஃபேன்ஸ சும்மாவே ஆடுவாங்க. சலங்கைய வேற கட்டி விட்டாப்புல சோசியல் மீடியா டார் ஆக போது காலையில. சத்தியமா சொல்றேன், உண்மையாவே நம்மளே ஏதோ பர்சனலா வின் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது இந்த சஞ்சு போய் அடிச்சது. சேட்டா நல்லா இருப்பியா போயா, உன்னெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா யாபா.